இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளின் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனே நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்கலாமா? கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரை நாம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சேர்ந்து என்னோடு கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 14 முதல் 19 வரை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சாபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இறக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போய் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரும் இஸ்மவேலையும் அவள் தன் ஆட்சியாரை ஆகிய சாராளை ஈனமாய் நடத்தினது நிமித்தம் சாராள் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் விலக்கும் என்று. உடனே அவருக்கு ரொம்ப சங்கடமா இருந்து, அப்போ கர்த்தர் தரிசனமாகி, நீ அவள் சாராள் சொல்வதை கேள், அவள் சொல்படியே அவர்களை அனுப்பிவிடு. அப்பொழுது துருத்தி தண்ணி அப்பா எல்லாம் கொடுத்து அனுப்பிடுறார். எல்லாம் வனாந்திரத்திலே பேர்சபாவின் வனாந்திரத்தில் வந்தபோது தண்ணீர் செல்வத்தை போயிற்று. அப்பொழுது அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையை ஒரு சூறை செடியின் கீழ் விட்டு அவள் போய் கதறி அழுகிறாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் நம்மளை விட்டு தூரம் போகும்போது, கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, இந்த உலகத்தின் பின்னே போகும்போது நாம் அநேக வேளையிலே இதை போல, இந்த ஆகாரை போல பிள்ளைகளுக்காக நீங்கள் கதறி யாருக்கும் தெரியாமல் தள்ளி போய் யாருக்கும் தெரியாத இடத்துல போய் அழுதுட்ருக்கீங்களா? கர்த்தர் இன்று பயப்படாதே, நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், இன்னும் உன் பிள்ளைய பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்ல உங்களை பார்த்து தான் சொல்கிறார். இந்த யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக யாருக்கு தெரியாமல் தூரத்தில் போய் கடவுளை நோக்கி கதறி அழுகிறீங்களோ, இன்று உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் சத்தத்தை கேட்டேன், உன் பிள்ளைங்க சத்தத்தை கேட்டேன், உன் பிள்ளைய உன் கணவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லுகிறாரு. நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்கள், கர்த்தர் அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நிறுவனத்துக்காக நன்றியப்பா, நன்றி தகப்பனே. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, நன்றியப்பா, கூட நன்றிப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் ஒவ்வொருவரும் கூட இருந்தபடியா நன்றியப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா, தங்கள் பிள்ளைகளுக்காக, கணவருக்காக அப்பா, அவருடைய செயல்களின் நிமித்தமாக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சத்தத்தையும் நீர் கேட்டருள்வீராக கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இஸ்மவேலே ஒரு பெரிய ஜாதியாக்குவே, நீ பயப்படாதேன்னு சொன்னீங்களே தகப்பனே. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அப்பா, பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே, நான் உன் பிள்ளைகளை உன் கணவரை பார்த்துக்கோன்னு சொல்லுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரை செய்யுங்க. ஒவ்வொருவரும் இந்த கருத்துல தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.